வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் நம்ம சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாம்பழத்தை வச்சு பாப்சிக்கல் பண்ண போகிறோம். மாம்பழ ஐஸ் செய்ய போகிறோம், கூடுதல் சுவையோடு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம மாம்பழம் பாப்சிக்கல் செய்யறதுக்கு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன், சுகர் எடுத்திருக்கேன், ஒரு எலுமிச்சம்பழம் இது மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, அதாவது ஒரு பிஞ்சு சேர்த்துக்கிட்டா அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்க்குறோம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல இனிப்பு சுவையாக உள்ள பழமாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்பூனால் எடுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துடும். இப்போ நல்லா இது மாதிரி பல்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இதை நல்லா ஜூஸரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஜூஸரில் சேர்த்துடலாம். இப்போ இதில் 100 கிராம் சுகர் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது. அப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ அதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை இந்த பாப்சிக்கல் மோடில் சேர்த்துடலாம். இது மாதிரி மூடி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு 10லேருந்து ஒரு 12 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். இப்போ உங்களுக்கு நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதை நான் ஃப்ரீசரில் ஒரு 12 மணி நேரம் வச்சுட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த ஐஸை நான் ஒரு 12 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இதை இது மாதிரி ஒரு தண்ணியில் ஃபில் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம ரன்னிங் வாட்டரில் கூட ஒரு நிமிஷம் காட்டிட்டு எடுத்தால் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருப்பாங்க. இந்த மோல்டு எல்லாமே வேறு வேறு டிசைனில் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டில் மேங்கோ ஐஸ் பண்ணியிருக்கோம். இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்துருக்கோம். சர்க்கரை சேர்த்து செய்கிறது சாதாரணமாக செய்கிறது. இது ரெண்டும் சேர்த்ததுனால ரொம்பவே டேஸ்ட் ரொம்பவே அருமையாக வரும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.